ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நான் என்னோடய பையனோட பர்த்டேக்கு பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இது 2 லேயராக பண்ணியிருந்தேன். நான் 4 லேயராக செப்பரேட் பண்ணியிருந்தேன். டெக்கரேஷனுக்கு வந்து நான் இதில் வந்து பாதாமும் சாக்லேட் ஸ்ட்ரைப்ஸை வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இன்னும் கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து சாக்லேட் ஸ்ட்ரைப்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட வீட்டில் பார்ட்டி இல்லை பர்த்டேஸ்க்கோ நீங்கள்லாம் இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பெஷல் டேக்காக அபிக்கு ரொம்பவே பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த போலில் வந்து 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக 100 கிராமுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் போடுவோம். ஸோ இது 4 to 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கிங் சோடா, அது வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொக்கோ பவுடர் வந்து ஒவ்வொரு கொக்கோ பவுடரும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து 500 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 500 கிராம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எக் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு 4 எக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 எக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 எக்கையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா எக்கை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா 100 to 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் ஆட் பண்ணால் தான் வந்து ஸ்மெல் வேறு எதுவும் மாறாது. இப்போ மில்க் வந்து 50 ml ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அப்போ தான் நல்லா நம்ம சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. இந்த பேட்டர் இப்போ கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லிக்விட்காக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடான மில்க் வேணாம், கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பேட்டர் வந்து நல்லா சில்கி ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப நாளாக டபுள் டயர் கேக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ நான் வந்து இந்த 2 லேயர் எடுத்திருக்கேன். இது கீழே பேஸாக வச்சுட்டு இதை மேலே வைக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த 2 மோல்டுலேயும் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பட்டர் ஷீட் கூட ஆட் பண்ணலாம். நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் ஷீட் தேவை இருக்காது. ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் half ஆஃப் த மோல்டு மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஏர் பபிள்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுலேயும் ஹாஃப் மோல்டு, இந்த மோல்ட்லேயும் ஹாஃபாக ஃபில் பண்ணால் போதும். இப்போ ரெடி டு பேக்.
30 minutes பேக் பண்ணட்டும். பேக்கிங் மோட் 180 degree and 30 minutes செட் பண்ணிட்டோம். 30 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 கேக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணலாம். கீழே வந்து கோல்ட் வாட்டர் வச்சுக்கோங்க, இல்லை ஐஸ் டியூப் ஏதாவது போட்டுக்கலாம். எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்ல பவுடராக இருந்தால் தான் வந்து க்ரீம் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த க்ரீமில் சுகர் இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா கூல் ஆகிடுச்சு. இந்த டாப் மட்டும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இதை நம்ம 2 லேயராக கட் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப்பை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. டாப்பில் வைக்கிற கேக்கில் வந்தும் நம்ம வந்து இதை கட் பண்ண பேஸ் போர்டு வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ண கேக்கை வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஒரு செகண்ட் லேயர் வச்சுட்டு இதில் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 3rd லேயர் வைக்கும். இப்போ 4th லேயர் வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கீழே பட்டர் ஷீட்டில் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ஒரு பிளேட்டோட இது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். நம்ம நேம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி வேணும்னா ஒரு பெரிய ஷீட்டாக அப்படி கட் பண்ணிடலாம். மற்றது எல்லாமே சும்மா லேயர் லேயராக கட் பண்ணிடலாம். நம்ம நேம் வந்து எழுதுறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம். கார்னர் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனால வந்து ஃபுல்லாக வந்து க்ரீம் ஃபில் பண்ணணும்னு இல்லை. ஃபுல்லாகவே சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஜெம்ஸு நல்லா குட்டியாக வந்து ஆல்மண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக வந்து மேலே ஜெம்ஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து உள்ள லேயர்ஸில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ பர்த்டே நேம் இப்போ எழுதணும். அதுக்கு வந்து இந்த நாசில் நேம் நாசில்னு இருக்குது. ஹோல் சின்ன ஹோலாக இருக்கும். பைப்பிங் பேக் இல்லை ஏதாவது ஒரு கவர் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த நாசில் இன்சர்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒயிட் கலர் க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஷார்ட்டாக HBD ஹாப்பி பர்த்டேக்கு HBDன்னு எழுதிட்டு அது
கேக் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இதான் நான் பண்ணி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ஸ்க்கு நம்மளே பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். Until then, bye from Reks View.